மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சேஃபாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 13th ஏப்ரல், நாளைக்கு நம்மளுக்கு தமிழ் வருடப்பிறப்பு. எல்லாருமே சிறப்பாக உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸஸும் எடுத்திருப்பீங்க, எல்லோரும் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு தமிழ் நியூ இயருக்கு. ஸோ நாங்களும் வந்து இங்கே எனக்கு ஆக்சுவலி பார்த்தா நாளைக்கு ஆஃபீஸ் வந்து லீவு இல்லை, பட் இருந்தாலும் லீவு போட்டிருக்கேன். தமிழ் நியூ இயர் அப்படின்னு வீட்டில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். இங்கே பக்கத்தில் கோயில் போகலான்னு. குட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். நான் பார்லர் போனாவே அவங்க கிட்ட தான் என்னோடய ஐப்ரோஸ்லாம் ஷேப் பண்ணுவேன். ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. எந்த சர்வீஸாக இருந்தாலும் நிறுத்தி நிதானமாக கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக வந்து அவங்க பண்ணிவிடுவாங்க. இப்போ ஒரு பெடிக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெடிக்யூர் 600 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்களா, அதுக்கு என்ன சர்வீஸோ இந்த 600 ருபீஸ்க்கு என்ன சர்வீஸோ அதுக்கு மேலே வந்து டெடிக்கேட்டிவாக அந்த ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. அதனாலே எனக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம செய்கிற வேலையை நம்ம லவ் பண்ணி பண்ணணும். அதுதான் வந்து என்னோடய ஆஃபீஸ்லேயும் நான் சொல்லுவேன். நம்ம ஒரு ஒர்க் பண்ணோன்னா அதை வந்து நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா அதுதான் நம்மளுக்கு அடுத்து எல்லாமே கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த பியூட்டிஷியன் வந்து ரொம்ப ரொம்ப லவ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணாங்க. அதுக்கு அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பலன் வந்து அவங்களே வந்து ஓனாக ஒரு பார்லர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்ன ஒரு மாதமாக வந்து சிஸ்டர் நீங்கள் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ அதனால் 1 month வந்து என்னை வெயிட் பண்ணி இன்வைட் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து என் ஹஸ்பண்டும் கொஞ்சம் இல்லை, ஓகே நம்மளுக்கு டைம் இருக்குன்னு பார்லருக்கு நான் போகிறேன். நான் ஃபேஷியல் அதெல்லாம் எப்போவுமே பண்ண மாட்டேன், எனக்கு அந்த ஹேபிட் இல்லை. இன்றைக்கி அவங்க ஐப்ரோ வந்து எப்போவுமே எனக்கு அவங்க தான் ஐப்ரோ பண்ணுவாங்க. அவங்க பார்லர்லேருந்து நின்னதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு என்னோடய ஐப்ரோ ஷேப் பண்ணுறது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட என்னோடய ஐப்ரோ ஷேப் பண்ணிவிட்டு மீதி ஏதாவது சர்வீஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். அதே மாதிரி அவங்க பார்லரில் அவங்க என்னென்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அவங்க பார்லர் எங்கே இருக்குது, என்ன பிளேஸில் இருக்குது, என்னென்ன சர்வீஸ் ஆஃபரில் போயிட்டுருக்கு, என்னென்ன சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது, அவங்க பார்லர் எப்படி இருக்குது, எல்லாமே இந்த வ்ளாகில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபைனலி வந்து நம்மளோட நிம்மியோட பார்லருக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். ஆக்சுவலி இவங்க வந்து எங்கள் ஏரியாவில் வச்சுருந்தாங்க. சரி, இது வந்து அவங்களோட ட்ரீம், இப்படி ஒரு விஷயம் வைக்கணும்ட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம ஓடும்போது, நம்ம கஷ்டப்படும் போது அதை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அது இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா அவங்க எங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு பியூட்டிஷியனாக வரவங்க எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ அவங்களே ஒரு ஓனர் ஆகிருக்காங்கன்னும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைக் பார்லர் எல்லாமே இன்டீரியர் வந்து அங்கேயே சொல்லுவாள், இன்னொரு பார்லரில் ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும். ஸோ அவள் நினச்ச மாதிரி அந்த இன்டீரியர் ஒரு ராயல் லுக் எதுவுமே சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அவளோட பார்லர் வந்து சுற்றி காமிக்கலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து அழகாக ஒரு சிட் அவுட் கொடுத்துருக்கா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து பெடிக்யூர் பண்ணிவிட்டு நம்ம நெயில் பாலிஷ், அதுக்கப்புறம் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் பிராண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலை. எல்லாமே நல்லா டாப் பிராண்டுன்னு தான் சொன்னால். பட் நான் தான் கொஞ்சம் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி வந்து நான் வந்து பெடிக்யூர் எடுக்க வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்துலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ மென் அண்ட் உமன்ஸ் 2 பேருக்குமே தான் ஒரு யூனிசெக்ஸ் சலூன் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான இன்டீரியரில் இருக்குது. இந்த இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ஐப்ரோ ட்ரிம் பண்ணுற இடம் இது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. நிறைய உள்ளே வந்து ஃபேஷியலுக்கான ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹேர் வாஷ் பண்ணுறது இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இங்கே தான் வந்து நான் பெடிக்யூர் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பெடிக்யூர் ரூமு. இதுவுமே வந்து அழகாக வச்சுருக்காங்க. ஸோ பெடிக்யூர் பண்ணும்போது வந்து எப்போவுமே வந்து பெடிக்யூர் இருந்தாலும் சரி, ஹெட் மசாஜாக இருந்தாலும் சரி, ரிலாக்ஸேஷனுக்காக தான் நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ ஒரு பப்ளிக்காக வெளியில் உட்காந்து பண்ணுறதை விட இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு ரூம் இருந்ததுன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ பெடிக்யூருக்குனே வந்து தனியாக ஒரு ரூம் மாதிரி வச்சு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக. ஏன்னா கால் எப்போவுமே மசாஜ் பண்ணும்போது உடம்புலேயே ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்மளோட மொத்த உடம்போட வெயிட்டையும் தாங்கிறது வந்து கால் தான். ஸோ கால் பெடிக்யூர் பண்ணி காலை வந்து பாதுகாக்கிறது வந்து ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நான் 2 விஷயம் தான் பார்லரில் பண்ணுவேன். ஒன்று வந்து ஃபீட் வந்து நல்லா பார்த்துப்பேன், இன்னொன்று வந்து ஹெட் மசாஜ். ரூம் அழகாக இருக்குது. 2 வச்சுருக்காங்க ஒரே டைமில். லெக்கு வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக இருக்குது செப்ரேட்டாக. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய பார்லர்
இப்படி இருக்கும் நான் எதிர்பார்க்கல. இருக்கும் வந்து இதிலலாம் போட்டிருந்தா இருக்கும் நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக வந்து ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. கஸ்டமரை வந்து நம்மளுக்கு இன்டீரியர் அந்த பார்லர் வரதே வந்து எதுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு தான் வருவோம். ஸோ இங்கே வந்தோன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக வந்து ரிலாக்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி தான் அந்த என்விரான்மெண்டல் இருக்குது. இன்டீரியரும் சூப்பராக இருக்குது, எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து என்னோடய சர்வீஸ் எடுக்க போகிறேன். இது எங்கே இருக்குது அப்படின்றது பார்லரோட டீட்டெயில் அண்ட் நம்பர் எல்லாமே என்னோடய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அண்ட் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ வந்திங்கன்னா சர்வீஸ் எல்லாமே சூப்பராக பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டு தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ட்ரீம் வந்து கம் ட்ரூ ஆகிருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு பிஸ்னஸ்லேயும் அவங்க வந்து அச்சீவ் பண்ணுறது தான் என்னோடய விஷயம் கூட. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க ரீச் பண்ணிவிடுவாங்க. நம்ம வந்து நம்ம சர்வீஸை எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து கிளாசிக் பெடிக்யூர் தான் வந்து சூஸ் பண்ணேன். வெரி பேசிக் பெடிக்யூர் தான். இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே ஃபீட் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு லிட்டலாக ஒரு மசாஜ் ஒன்று பண்ணுறாங்க. இதில் வந்து நெயில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிவிட்டு நெயில்ஸ்க்கு நடுவில் இருக்க அழுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி தண்ணியில் வந்து நம்மளுக்கு கால் வந்து நல்லா பபிள் ஆகும், மசாஜ் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா நெயில்ஸு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்கின்னு இது எல்லாத்தையும் வந்து அழகாக க்ளீன் பண்ணுறாங்க. இப்போயே என் கால் ஆல்மோஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளையாயிட்டு வருது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ட்ரை ஸ்கின்ன்றதால வெடிப்பு இருக்குது. ஸோ அதுதான் ஒரு பிரச்சனை. பட் சூப்பராக வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்தாங்க. செம்ம ரிலாக்ஸ்டாக இருந்தது. உண்மையாகவே நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பேக் போட்டாங்க காலுக்கு. இல்லை ஃபைனலாக வந்து நெயில் பாலிஷ். இப்போ என் காலை பார்க்க எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு வெள்ளையாக. இப்போ செம்ம வெடிப்பு எல்லாமே ரிமூவ் ஆகிடுச்சு. செம்மையாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. உண்மையாகவே சர்வீஸ் வந்து ஒர்த்து, கொடுக்குற காசுக்கு செம்ம ஒர்த்துங்க. இது கிளாசிக் பெடிக்யூர் நல்லா ப்ராப்பராக சூப்பராக பண்ணாங்க. ப்ரைஸும் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க 50%. 400 to 500 தான் வருது பெடிக்யூர் கிளாசிக்கோடது. உண்மையாகவே ரிலாக்ஸ்டாக இருந்தது. பெடிக்யூர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைமாக தூங்கியிருக்கேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருந்தது. மசாஜ் ஒன்று கொடுத்தாங்க. லைக் எல்லா ப்ரொசீஜரும் கரெக்டாக ப்ராப்பராக. எனக்கு காலில் வெடிப்பும் இருந்தது. பாடி ட்ரை பாடின்றதெல்லாம் அந்த வெடிப்பு வரும், ஏன்னா நம்ம நடக்கிறது எல்லாமே. அதுவுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நிம்மிக்கிட்ட என்னோடய ஐப்ரோ மட்டும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஐப்ரோவும் பண்ணிட்டேன். ஃபைனலாக இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சு. இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். இந்த சலூன் வந்து வேளச்சேரியில் தான் இருக்குது. வேளச்சேரியிலேருந்து அந்த பிரிட்ஜிலேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது. அட்ரஸ் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே இப்போ வந்து 50% ஆஃபரில் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்குது. சர்வீஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷ்னல் வச்சு பண்ணுறாங்க. சர்வீஸ் சொல்லவே தேவையில்லை, செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். உங்களை இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய், see you. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். நாளைக்கு உங்களை தமிழ் புத்தாண்டு vlogல மீட் பண்ணுற மக்களே. பாய்.